விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இந்தியாவுடைய பெரும்பகுதி மக்களுடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும், இடையிலே ஆண்ட ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும், கடந்த 13 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும், இந்தியாவுடைய பெரும்பகுதி மக்களுடைய கனவுகளை, எதிர்பார்ப்புகளை, கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஒரு அரசாங்கமாகத்தான் இவ்வளவு அரசாங்கங்களும் இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த 13 ஆண்டு காலமாக மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி அதை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய சொந்த நிகழ்ச்சி நிரலை அமுல்படுத்துவதிலே தான் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். குறிப்பாக வெறுப்பு அரசியல் என்பதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாடு முழுவதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இந்துக்களை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் இத்தகைய கொடூரமான தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். மசூதிகளை இடிப்பது, பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் மாட்டுக்கறியை வைத்திருப்பவர்களை கொள்வது, லவ் ஜிகாத் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அல்லது காதலர்களுக்கு எதிராக கொடூரமான தாக்குதலை தொடுப்பது, இப்படி பல்வேறு வகைகளில் வெவ்வேறு அமைப்புகளை அவர்கள் உருவாக்கி, எல்லா அமைப்புகளுக்குமே தலைமை தாங்குவது RSS தான். எல்லா அமைப்புகளையும் வழிநடத்துவது RSS தான். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு அமைப்புகளை உருவாக்கி நாடு முழுவதும் கலவரங்களை திட்டமிட்டே உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளை இடிப்பது அல்லது தேவாலயங்களை இடிப்பது, தேவாலயங்களில் பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது உள்ளே புகுந்து கலவரத்தை விளைவிப்பது, கன்னியாஸ்திரிகள் மீது பாலியல் வன்கொடுமைகளை நிகழ்த்துவது என்று அடுக்கடுக்கான குற்றங்களை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தியும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய வகையிலேயும் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது. அரசியல் சாசனத்திலே மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று மதச்சார்பின்மை என்பது. எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவதற்கு இந்திய குடிமக்களுக்கு உரிமை இருக்கிறது. அவரவருக்கு பிடித்தமான மதத்தை, பிடித்தமான கடவுளை வழிபடுவதற்கு இந்திய அரசியல் சாசனம் வழிபாட்டு உரிமையை வழங்கியிருக்கிறது. ஆனால் வேற்று மதத்தை, இந்து மதம் அல்லாத வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் இங்கே வாழ்வதற்கே உரிமை இல்லை என்கிற முறையில் சட்டத்துக்கு, அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டமாக பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் கையில் கிடைத்ததற்கு பிறகு அதையும் தங்களுடைய இத்தகைய தீய நோக்கத்திற்காக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக மக்களிடையே ஒற்றுமையின்மை, மத நல்லிணக்கத்துக்கு பேராபத்து ஏற்படுத்துவது போன்ற இந்தியாவுடைய பண்பாடுகளுக்கு விரோதமான ஒரு கூட்டமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி RSSம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நான் குற்றச்சாட்ட விரும்புகிறேன். ஆகவே மக்கள் ஒற்றுமை, மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கத்தை நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இத்தகைய கோட்பாடுகளுக்கு ஆதரவாக தமிழக மக்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இரண்டாவது, இன்றைக்கு விலைவாசி என்பது விண்ணை தாண்டி போய்கிட்டு இருக்குது. கடந்த 4-5 நாட்களாக சர்க்கரையினுடைய விலை என்பது இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் 1 கிலோ சர்க்கரை 72 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 42 ரூபாய் 45 ரூபாய் தான் வித்துக்கிட்டு இருந்தது. ஏறத்தாழ 25 ரூபாய் 30 ரூபாய் என்கிற அளவுக்கு கடுமையாக விலை என்பது ஏறி இருக்கிறது. ஏற்கனவே எரிவாயுடைய விலை உயர்ந்ததை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் டீ கடைகளில் டீயினுடைய விலை, காஃபியினுடைய விலை என்பது உயர்ந்தது. கேட்டா டீ கடைக்காரர் சொன்னாரு, கேஸ் விலை ஏறி போச்சு சார், என்ன பண்ண சொல்றீங்கன்னு. இப்ப சர்க்கரை விலை ஏறியதனுடைய விளைவாக டீ 20 ரூபா 25 ரூபா ஆனா கூட ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. திடீரென்று கடந்த 4-5 நாட்களில் கடுமையாக விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி அரிசியினுடைய விலை 80 ரூபா, கிட்டத்தட்ட 1 கிலோ 80 ரூபா அரிசி விற்கிது, நல்ல அரிசி வேணும்னா. அதே மாதிரி காய்கறியினுடைய விலை என்பது, பருப்பினுடைய விலை, சமையல் எண்ணெயினுடைய விலை என்று சொல்லி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், ஒன்று சர்க்கரை விலை உயர்வுக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மோட்டார் வாகனங்களில் எத்தனாலை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்கிற பெயரில் ஏறத்தாழ 25% கரும்பை எத்தனால் உற்பத்திக்காக அவர்கள் திருப்பி விட்டிருக்கிறார்கள்.
மக்களுடைய உள்நாட்டு மக்களுடைய சர்க்கரை தேவை என்ன, ஒரு ஆண்டுக்கு எத்தனை கிலோ தேவை என்பதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாததல்ல. அதற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எத்தனால் உற்பத்தி என்கிற பெயரில் இப்படி திருப்பி விட்டது நியாயமா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். எத்தனால் உற்பத்திக்கு கரும்பை திருப்பிவிட்டு இப்போது அயல் நாடுகளிலிருந்து சர்க்கரையை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சர்க்கரை வாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த அடுத்த அரிசியிலிருந்து எத்தனால் தயார் பண்றோம்னு சொல்றான். இப்ப ஏற்கனவே கரும்புல இருந்து எத்தனால் தயார் பண்ணி சர்க்கரை விலையை ஏற்றிட்டாங்க. அடுத்து அரிசியிலிருந்து எத்தனால் தயார் பண்ணானா அரிசி விலை மேலும் 100 ரூபாய் 120 ரூபாய் ஆக போகுது. ஆகவே உள்நாட்டு மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத அதனுடைய தன்னிறைவு அடையக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்துவிட்டுத்தான் மாற்று தொழில்நுட்பம் மாற்று தொழிலுக்கு மூலப்பொருட்களை மாற்ற வேண்டுமே தவிர மாறாக தங்கள் இஷ்டத்திற்கு தானடித்த மூப்பாக எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் இப்படி செய்வது என்பது, இதனால் பாதிக்கப்படுவது என்பது இந்தியாவுடைய பெரும்பகுதியான பொதுமக்கள் ஏழைகள் என்பதை ஆட்சியாளருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கும் அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைப்பதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ சர்க்கரை என்பதுதான் வழங்கப்படுகிறது. இப்போது சர்க்கரை விலை கடுமையாக உயர்ந்திருக்கிற நிலையில் வெளிச்சந்தையில் மக்களால் 72 ரூபாய் 75 ரூபாய் கொடுத்து நிச்சயமாக சர்க்கரையை வாங்க முடியாது. ஆகவே ரேஷன் கடைகள் மூலமாக கூடுதலான சர்க்கரையை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குவதன் மூலமாக ஒரு தற்காலிகமான நிவாரண நடவடிக்கையாக இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை இனிமே இப்ப ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என்பது வரை இருக்கிறது. இனிப்பு பண்டங்களுடைய விலையெல்லாம் என்ன ஆகுன்னு தெரியல. அதே மாதிரி அடுத்து தீபாவளி என்பது வரை இருக்கிறது. ஆகவே சர்க்கரையினுடைய தேவை எப்போது அதிகமாக மக்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு அபரிமிதமான விலை உயர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசாங்கம் சமையல் எண்ணெய், சர்க்கரை, பருப்பு போன்றவற்றை நியாய விலை கடைகள் மூலமாக மக்களுக்கு கூடுதலாக வழங்குவதன் மூலமாக ஒரு தற்காலிக நிவாரணத்தை மக்களுக்கு வழங்க முடியும். அதை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் சந்திக்கக்கூடிய அல்லது இந்தியா முழுவதும் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது வேலையின்மை. ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான வேலை என்பது அநேகமாக இல்லை என்பதை நோக்கித்தான் நாடு சென்று கொண்டிருக்கிறது. நவீன தாராளமய கொள்கை நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு நிரந்தரமான வேலை வாய்ப்பு என்பது அத்திப்பூத்தார் போல்தான் நடக்கிறது. எப்பயாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக சில 100 பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்படுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் ஒப்பந்தம், வெளிமுகமை என்கிற முறையிலே தான் பெரும்பாலான வேலை வாய்ப்பு என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை. அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, நிரந்தர பணியாளர்கள், நிரந்தர அலுவலர்கள், நிரந்தர பணி என்பதே பொய்யாய் கனவாய் போய்விடுமோ என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்பவும் மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது. இப்போது கூட தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட் என்பது சமர்ப்பிக்கப்பட்டு இப்போது மானிய கோரிக்கை விவாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலேயும் தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடவில்லை. இத்தனைக்கும் பெரும்பகுதியான தமிழ்நாட்டு இளைஞர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். தாவேகா கட்சியினுடைய ஆதரவாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையில் ஏற்கனவே காலியாக இருக்கிற ஏறத்தாழ 3 லட்சம் பணியிடங்கள் அரசு துறைகளில் மட்டும் காலியாக இருக்கிறது. அதை நிரப்பியிருந்தாலே ஒரு 3 லட்சம் குடும்பங்களில் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணிக்கு சென்றிருக்க முடியும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் பணிச்சுமையினால வேலை செய்ய முடியாமல் கடுமையான மன அழுத்தத்திற்கு அரசு ஊழியர்கள் உள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள். காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மறுப்பதன் மூலமாக அரசு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதற்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்படுகிறது. அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் பணியிடங்கள் காலியாக இருப்பது மட்டுமல்ல, ஒப்பந்தத்துக்கு விடுவது மட்டுமல்ல, பொதுத்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலமாகவும் அதிலே இடஒதுக்கீட்டு சட்டத்தின் அடிப்படையில் பலனடைய வேண்டிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்படுகிறது. இப்படி சாதாரண மக்களுக்கு எதிரான பொருளாதார கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிக்கிற காரணத்தினாலும் மாநில அரசாங்கங்கள் இத்தகைய காலி பணியிடங்கள் நிரப்புவது என்கிற குறைந்தபட்ச நடவடிக்கை அதை கூட அவர்கள் செய்ய மறுப்பதனுடைய விளைவாக
வேலையின்மை என்பது ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை போல இன்றைக்கு பூதாகரமாக உருவெடுத்திருக்கிறது. 8000க்கும் 10,000க்கும் ஏராளமான இளைஞர்கள் கிடைக்கிற வேலையை செய்யக்கூடிய அவல நிலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். நாங்கள் மாதத்திற்கு குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் மாத ஊதியமாக தீர்மானிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாடு முழுவதும் வற்புறுத்தி வருகிறோம். ஆனால் பிஇ படித்தவர்கள் உட்பட 10,000க்கும் 12,000க்கும் வேலைக்கு செல்கிறார்கள். கட்டுமான தொழிலாளியை விட படித்த பொறியியல் படித்தவர்களுக்கு ஊதியம் குறைவு என்கிற அளவுக்கு நிலைமை என்பது ரொம்பவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. முறைசாரா தொழிலாளிகளுக்கு முறையாக வேலையே இல்லை. மாதம் முழுவதும் வேலை என்பது கிடைப்பதற்கான உத்தரவாதம் என்பது இல்லை. மாசத்துல 10 நாள் 5 நாள் கிடைச்சா மீதி 15 நாள் வீட்டிலே சும்மா இருக்க வேண்டிய அவலநிலை என்பதுதான் இருக்கிறது. ஆகவே வேலையின்மையை போக்கக்கூடிய வகையில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவது, இந்த ஊதியத்தை 26,000ஆக உத்தரவாதப்படுத்துவது, பொதுத்துறை நிறுவனங்களில் நிரந்தர பணிக்கு ஆள் எடுப்பது, தனியாருக்கு தாரை வார்ப்பதை தடுத்து நிறுத்துவது போன்றவற்றின் மூலமாக வேலைவாய்ப்பு பிரச்சனைக்கு தீர்வு என்பதை ஏற்படுத்த முடியும். ஆனால் அரசாங்கம், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள் அவர்கள் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் லாவணி கச்சேரி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது மானிய கோரிக்கையின் மீதுதான் விவாதம் என்றுதான் விவாதத்தை துவக்குகிறார்கள். அந்த மானிய கோரிக்கை அனாமத்தா அந்த பக்கம் எங்கேயோ கிடக்குது. இவங்க 2 பேரும் ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, போன வருஷம் நடந்தது, போன ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக மானிய கோரிக்கையின் மீது மக்களுடைய, சம்பந்தப்பட்ட பிரிவு மக்களுடைய, துறையினுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு இடதுசாரி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மானிய கோரிக்கையை தவிர வேற எதையும் அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க போறதில்லை. ஆனால் அத்தகைய உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு என்பதே தரப்படாத ஒரு நிலைமை என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் ரொம்ப நடுநிலையோடு நடந்து கொள்கிறார் என்று பலரும் பாராட்டுகிறார்கள். நடுநிலையோடு நடந்துகிறார் என்பது நல்ல விஷயம்தான். அதாவது இந்த பக்கம் நீக்கிறாரு, அந்த பக்கம் நீக்கிறார் என்ற வகையில அது நடுநிலையா நடந்துகிறார்னு சொல்றாங்க போல இருக்கு. அதாவது 2 பேர் பேசுறதையும் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறது. அதே மாதிரி இப்ப நேரடியா ஒளிபரப்புறதுனால அவர் நீக்கினாலும் ஒண்ணுதான், நீக்கலனாலும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாத்தையும் காதுல நம்ம கேட்டுறோம், கண்ணால பாத்துறோம். அதுக்கப்புறம் ஒரு நீக்கி என்ன பண்ண போறாரு? இப்ப ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டேன்னு சொன்னா என்ன நீக்குதான்னு கூட நமக்கு தெரியாது. இப்ப முழுக்க முழுக்க சட்டமன்ற நடவடிக்கைகள் என்பது நேரடியாக ஒளிபரப்பப்படுவதனால் நம்ம எம்எல்ஏ உள்ள இருக்காரா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏ உள்ள சும்மா உட்கார்ந்து இருக்காரா, தூங்கிட்டு இருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏ நம்ம தொகுதி பிரச்சனை ஏதாவது பேசினாரா இல்லையா, பேசாமையே பேசுறதா சொல்றாரான்றதெல்லாம் இப்ப நேரடியாவே மக்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அது. ஆகவே நேரடி ஒளிபரப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. நேரடியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்பட வேண்டும். ஆனால் மாறாக லாவணி கச்சேரி என்பது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தினுடைய நேரத்தை இப்படி வீணெடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் இது. இதற்கு சபாநாயகர் அனுமதிக்க கூடாது. இரண்டாவது, அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களும், சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை எதற்காக சட்டமன்றத்தில் வந்திருக்கிறோமோ, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது, புதிய சட்டங்களை ஏற்றுவது, சட்டங்களின் மீது தங்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பது என்பதற்கு பதிலாக தேவையற்ற பிரச்சனைகளை எழுப்பி கூச்சலை ஏற்படுத்துவது, சவால் விடுவது, ஏதோ குழாயடி சண்டையை போல, தெருச்சண்டையை போல அங்கே ஒரு சூழ்நிலை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள். உங்களை தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாடு சட்டமன்ற சமீபத்தில் கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த நேரலை ஒளிபரப்பு தேவையா என்கிற முறையில் அவர் ஒரு பிரச்சனை எழுப்பியிருந்தார். நேரலை ஒளிபரப்பு கட்டாயம் தேவை. நேரடி ஒளிபரப்பு இருக்கும் போதே இப்படிதான் அந்த சட்டமன்றம் நடக்குதுன்னா, நேரடி ஒளிபரப்பு இல்லைன்னு வச்சுங்க, அது என்ன நடக்குதுன்னா யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்குள்ள சட்டமன்றத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய 234 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்குமே தவிர, தமிழ்நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர்கள் அல்லது சபாநாயகர் எதை அனுமதிக்கிறாரோ அதை மட்டும்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே அத்தகைய ஒரு நிலைமைக்கு பதிலாக இந்த நேரடி ஒளிபரப்பு என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அது சபையை ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள்
எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பது வழங்கப்பட வேண்டும். இத்தனை ஒரு மானிய கோரிக்கையில் அனைத்து கட்சிக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனால் அனாவசியமான பேச்சுக்களின் நேரத்தை கடத்திவிட்டு ஆகவே காலதாமதமாகிவிட்டது, கால நேரமாகிவிட்டது, ஆகவே இத்தோடு சபையை முடிக்கிறோம் என்கிற முறையில் பல கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல மானிய கோரிக்கைகளை பேசுவதற்கு வாய்ப்பே வழங்கப்படுவதில்லை என்கிற நிலைமை என்பதுதான் சட்டமன்றத்தில் இருக்கிறது. ஆகவே இதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரும் ஆளுங்கட்சி என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த சபையை முறையாக நடத்துவதற்கும் ஜனநாயக பூர்வமாகவும் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையிலேயும் அந்த சபை நடவடிக்கைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ஏன்னா எங்களை போன்றவர்கள்ட்ட தமிழ்நாட்டிற்கு கூடிய எல்லா துறை சார்ந்தவர்களும் ஏராளமான கோரிக்கை மனுக்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்க. எப்படியாவது சட்டமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பேச சொல்லுங்க, எப்படியாவது பதிவு பண்ணிட்டு அரசுடைய கவனத்துக்கு போச்சுன்னா அதுல ஒரு தீர்வு கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் பேசுவதற்கு எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்புள்ள இடம் சட்டமன்றம். ஆனால் அதற்கான சூழல் என்பது அங்கே இல்லாமல் இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி சென்னை மாநகரத்தில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் சொந்த வீட்டுமனை இல்லாமல் பல்வேறு வகையான புறம்போக்குகளில், குறிப்பாக அடையாறு கால்வாய் அல்லது கூவம் கால்வாய் கரையோரங்களில் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் சென்னையை சிங்காரப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் நகரத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள். இன்றைக்கும் ஏராளமான குடிசை பகுதிகள் மனிதர்கள் வாழ தகுதியற்ற வகையிலே தான் பெரும்பாலான குடிசைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சொந்தமாக வீட்டு மனையையும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வீட்டையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த கோரிக்கையை நாங்கள் எல்லா ஆட்சி காலத்திலும் முன்வைத்திருக்கிறோம். திமுக ஆட்சி காலத்திலும் வச்சிருக்கிறோம், அதிமுக ஆட்சி காலத்திலும் வச்சிருக்கிறோம். ஏன்னா 1949ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய திட்டம் என்பது அமுல்ல இருக்கு. 1949 சுதந்திரம் வாங்கினதிலிருந்து இவ்வளவு காலத்துக்கு ஆனதற்கு பிறகும் இன்னமும் அது ஒரு முற்றிலும் தீர்வு காணப்படாத ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் மட்டும் ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் குடும்பங்கள் அந்த மாதிரி இருப்பதற்கான ஏராளமான சுடுகாட்டில் கூட மனுஷன் குடியிருக்கிறான். நீங்க பார்த்திருப்பீங்க, சென்னையில சுடுகாட்டில கூட மனிதர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை என்பது இருக்கிறது. ஆகவே இந்த மக்களுக்கெல்லாம் சொந்த குடிமனையும் ஒரு வீட்டையும் கட்டித் தருவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அதற்கான உதவிகளை மத்திய அரசாங்கமும் நிதி உதவி உள்ளிட்ட விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் கிடையாது. தோழர் செல்வா அவர்கள் சொன்னதைப் போல சில பேர் ஏக்கர் கணக்கில் வளைத்து பங்களாக்கள் கட்டுவதும், சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு சென்ட் இடம் கூட இல்லாமல் வாடகை வீட்டிலேயும் அல்லது நான் சொன்ன மாதிரி சாலையோரம் சாக்கடையோரங்களில் வாழுகிற ஒரு அவல நிலைமைக்கு முடிவு கட்டியாக வேண்டும். அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் சென்னைக்கு அழகு. ஏழைகளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு குடிசை வாழ் மக்களை எல்லாம் சென்னையிலிருந்து அப்புறப்படுத்துவதன் மூலமாக சென்னையை அழகுபடுத்த முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா சென்னை நாரி போயிடும். இந்த மக்கள் தான் சென்னையை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் தான் சென்னை மால் மக்களுடைய உடல் உழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை பூரா சென்னையை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா எங்கே அந்த ஆளை கொண்டு வந்து நீங்க இதெல்லாம் செய்ய போறீங்க? இப்ப தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்கள் ஒரு 10-15 நாட்கள் போராட்டத்தை நடத்தி பிறகு எங்களை போன்றவர்களெல்லாம் தலையிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தற்காலிகமான தீர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களோடு பேசி பிரச்சனைக்கு சுமூகமான முறையில் தீர்வு காணுவதற்கு பதிலாக போராட்டத்தை எப்படி தடுப்பது, போராட்டத்தை எப்படி ஒடுக்குவது, போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறையை ஏவி எப்படி ஒடுக்குவது என்கிற முறையிலேதான் அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது நல்ல அணுகுமுறை கிடையாது. இது பிரச்சனையை தீர்ப்பதற்கும் உதவி செய்யாது. குப்பை நிரந்தரம் என்றால் அதை சுத்தப்படுத்துகிற தொழிலாளி நிரந்தரமா இருக்கணுமா வேணாமா? குப்பை டெம்பரவரியா இருந்தா அவங்களையும் நீ டெம்பரவரியா வச்சுக்க. இரண்டாவது, தனியார் கம்பெனிகளுக்கு நீங்க ஒப்படைக்கிறீங்க. தனியார் லாபம் இல்லாமையா அந்த கான்ட்ராக்டர் எடுப்பா? எந்த தனியாரா இருக்கட்டும், எந்த ஒப்பந்த தொழிலாளி ஒப்பந்தத்தை மேற்கொள்றவனா இருக்கட்டும், அதிலிருந்து அவர்கள் எவ்வளவு லாபம் பெற முடியும் என்கிற முறையில் தான்
அந்த தொழிலை அவர்கள் ஒப்பந்தத்திலே மேற்கொள்கிறார்களே தவிர அவன் சொந்த பணத்தை போட்டு இந்த ஒப்பந்தத்தை ஒன்றும் நடைமுறைப்படுத்த போறதில்லை. அப்படின்னா லாபத்துக்காக தனியாரால் நடத்த முடியும் என்று சொன்னால் ஏன் அரசாங்கம் அந்த தொழிலாளிகளை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளக்கூடாது? தமிழ்நாடு முழு, நான் சென்னை மாநகரத்துக்காக மட்டும் சொல்லவில்லை, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும். அதற்குரிய அது இருக்கிறதிலேயே அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். பெரும்பகுதி பட்டியல் சாதி மக்கள் அந்த பணியிலே இருக்கிறார்கள். பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பல பிரிவினர் அதில் இருக்கிறார்கள். ஆகவே பட்டியல் சாதி பழங்குடி மக்கள் தான் அதிகமாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற முறையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு, அதிகமான ஊதியம் வழங்குவதற்கு, இருக்கிறதே வேற யாராலும் செய்ய முடியாத வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இருக்கிறதே அதிகமான ஊதியம் அவர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும். அப்படி ஒரு புரட்சிகரமான முடிவை நீங்க எடுங்க, தமிழ்நாடே உங்களை வாழ்த்தும். ஏன் இதுல இப்படி பிடிவாதமான முறையில் அரசாங்கம் அந்த போராட்டத்தை நீடிக்கக்கூடிய வகையில் அரசுடைய அணுகுமுறை என்பது இருக்கக்கூடாது. உடனடியாக அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் தூய்மை பணியாளர்களுடைய அழைத்து பேசி நிரந்தரப்படுத்துவதற்கான, ஒரே நேரத்தில் எல்லோரையும் நிரந்தரப்படுத்த முடியவில்லை என்றாலும் படிப்படியாக எப்படி நிரந்தரப்படுத்துவது, இந்த வருஷத்துல இத்தனை மாசத்துல இவ்வளவு பேர்த்த பணி நிரந்தரப்படுத்துறோம், அடுத்த 6 மாதத்தில் இவ்வளவு பேரை பணி நிரந்தரப்படுத்துகிறோம் என்கிற முறையில் ஏதாவது ஒரு சுமூகமான முறையில் தீர்வு காணுவதற்கான ஆலோசனையை, முடிவையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இப்படி சமூகத்தினுடைய சகல பகுதி மக்களுடைய பிரச்சனைகளையும் முன்வைத்துத்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பிரச்சாரத்தினுடைய நிறைவாக தமிழ்நாட்டிலே நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் என்பதும் ஆங்காங்கே நடைபெற இருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டமாக இப்போது நாங்கள் செல்லுகிற போது, மக்களை சந்திக்கிற போது ஏராளமான உள்ளூர் பிரச்சனைகளை மக்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த பிரச்சனைகள் மீதும் அடுத்த கட்டமாக உள்ளூர் அளவிலான போராட்டங்களை அக்டோபர் மாதம் முன்னெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே இந்த மக்களுக்காக நடைபெறுகிற இந்த மாபெரும் மக்கள் பிரச்சார இயக்கத்திற்கு தமிழ்நாடு மக்கள் பேராதரவு தர வேண்டும். எங்களுடைய மக்களுக்காக நடைபெறுகிற இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.